பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சாயங்கால நேரத்திலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. அப்பா ஆவியானவரே உமக்கு நன்றி, வார்த்தையானவரே உமக்கு நன்றி, பிதாவானவரே உமக்கு நன்றி, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் தங்கி தாபரிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தனே தெரிந்து கொண்டீரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்களோடு கூட உறவாடுவதற்கு, பேசுவதற்கு, அப்பா எங்கள் மத்தியில் உலாவுவதற்கு ஆண்டவரே அப்பா கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் அப்பா ஸ்தோத்திரம் அசைவாட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, சகோதரிகளாக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடிமை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த அற்புதமான கிருபை அப்பா, ஆச்சரியமான கிருபை. யாருக்கும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், நேற்றும் இன்றும் மாறாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆதி மந்தமும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோமான எங்கள் நேச தந்தையே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருப்பவரே அப்பா, எங்களை நடத்துபவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அப்பா உம்முடைய கிருபையினால் அப்பா இரக்கத்தினால முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்கி வந்ததற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ஒருவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர், நீர் ஆச்சரியமானவர் அப்பா. ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருக்கும் எங்கள் தந்தையாய் அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் தகப்பனாய், தாயாய், நண்பனாய் அப்பா. ஸ்தோத்திரம், எல்லாமாய் இருந்து நடத்துறீங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர், ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. ராஜா, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே,
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே ராஜா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதம் ஆனாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதம் ஆனாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆவியானவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுமா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினே தாங்கினே உயர்த்தினே தப்புவித்தீர். ஏந்தினே தாங்கினே உயர்த்தினே தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த
நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே இயேசுவே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ராஜா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், இந்நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே ராஜாவே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சேர்ந்து சொல்வோமா? நாம் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவோம் என் இயேசு ஒருவரே, நம்புவோம்
உண்மையை நாங்கள் நம்புவோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் கொடுத்த அற்புதமான கிருபைக்காய் நன்றி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று அப்பா ஸ்தோத்திரமை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எத்தனை எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், அப்பா எத்தனை குழப்பங்கள், அப்பா எத்தனை மன வேதனைகள், அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலையும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்களோடு கூட நின்றதினால் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இப்பொழுது நாங்கள் ஜீவனோடு நிற்கிறோமே ஆண்டவரே, பலத்தோடு நிற்கிறோமே ஆண்டவரே, தைரியத்தோடு நிற்கிறோமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா அப்பா எங்கெங்கயோ எங்களுடைய கண்கள் அலைப்பாய்ந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் உண்மையில பதிந்ததினால வேற எதையும் பார்க்க எங்களுக்கு தோணலப்பா, வேற எதையும் பார்க்க தோணல ஆண்டவரே. கர்த்தர் மேல எங்களுடைய கண்கள் பதிந்ததினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தரை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்ப்பதினால அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய கண்கள் எங்கும் அலைப்பாய்வதில்லை ஆண்டவரே. உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கிறது, உம்மை மட்டுமே நோக்கி பார்த்து வந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்துல நாங்கள் நேராக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், என் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் வார்த்தையானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நீரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். மீதியான வேலையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு விசேஷத்தை சாட்சி சொல்றேன்னு சொன்னாங்க. கோகிலா சிஸ்டர் வந்திருக்காங்களா? காணா. கர்த்தர் நல்லவர். ஓகே, அவருடைய சாட்சியை நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க நான் இங்கே மெயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவங்க பாஸ்டர் பென்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கோயம்புத்தூர் பட்டணத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு தேவனுடைய மனுஷன். அவங்க சர்ச்சுக்கு போகிற பொண்ணு கோகிலா. ஸோ அவங்க பாஸ்டர்மா என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு, டாக்டர்மா இந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, அதனால் அவங்க கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஸோ அந்த ரட்சிப்பு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. நீ ப்ரேயர்னு போயிட்டு உனக்கு என்ன கிடச்சிது? ஒன்றும் கிடைக்கல. எதுக்கு நீ ஜோம் பண்ணுறன்ட்டு அநேக நாட்கள் அடி கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அவங்க சொன்ன காரியம். அதனால் எப்படியாவது இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். நீங்கள் ஒரு ஜெபிக்கிற ஒரு டாக்டர் அப்படின்போது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரே பண்ணியே எப்படியாவது கொடுத்துருங்க டாக்டர்மான்ட்டு அவங்க ரொம்ப அருமையாக பேசுவாங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தாங்க. இடையில அவங்களால வர முடியல. அப்படியே இடையில எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பொண்ணை. கால் பண்ணி மேடம் எப்படியாவது எனக்கு இது பண்ணுங்கன்னு. என்னென்னா அதுக்கு நான் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தா அதோட கர்ப்பப்பை முழுக்க கட்டி. அது ஃபைப்ராய்டுங்கிறது அப்படி ஒரு பெரிய ஃபைப்ராய்டு. ஆக்சுவலி நம்ம சொல்லணும், மெடிக்கல் ரீதியாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுற காரியம் என்ன அப்படின்னா, ஹிஸ்டெக்டமி பண்ணணும். அதாவது கர்ப்பப்பையவே எடுத்துடணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டியோடு தான் வந்தாங்க. உண்மை அதுதான். எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய கட்டி. இதில் ஒரு ஓவரி ஆல்ரெடி அவங்களுக்கு இல்லை. சின்ன வயசில் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க, சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவரி தான் இருக்குது, அது ஒன்று. ஸோ இந்த எல்லாமே பார்க்கும்போது பயங்கரமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காரியம். நம்ம இதுபடி மெடிக்கல் ரீதியாக இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணு வேறு எனக்கு வாய்ப்பே இல்லையா, எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அது அழுகாத நாட்களே கிடையாது. எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மேடம் அப்படின்ட்டு ரொம்ப அழுவாங்க.
ரொம்ப அழுவாங்க. நான் சொன்னேன், இல்லை நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவர் வந்து நிச்சயமாக கைவிடவே மாட்டார். அவர் நம்பின பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்டுக்குமே நான் சொல்கிற காரியம் அதுதான். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இருக்கார். எப்படியாவது அந்த காரியத்தை நான் சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். எல்லாருக்கும் கர்த்தர் வந்து அவர் தான் கொடுக்கணும். நாங்கள் செய்கிறது எல்லாமே சின்ன சின்ன காரியங்கள் தான். ஆண்டவர் தான் செய்யணும். அவர் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அவர் தான் இது கொடுக்குறாரு, குழந்தைய கொடுக்கறது அவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி திரும்பவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் வசனங்களை சொல்லி அனுப்பினோம். அதுக்கப்புறம் உங்கள் இடையில ரொம்ப பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அந்த கிளினிக்கில் இருக்கும் பொழுது என்கிட்ட வந்து தனியாக மீட் பண்ணாங்க. சரி, அப்பயும் நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கட்டி இன்னும் பெருசாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது பார்க்கும் பொழுது. வீட்டில் ரொம்ப பிரச்சனை மேடம், போராட்டம். மாமியார்லாம் ரொம்ப எனக்கு போட்டு பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி நீ வந்து ஃபஸ்ட்டு மயோமெக்டமி பண்ணிடு. அந்த கர்ப்பப்பை வெளியில் வந்திருக்கிற அந்த கட்டி எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் வந்து கேட்ரைஸ் பண்ணி அப்படியே எடுத்துருவோம். அதை எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கட்டிகள் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிறத எடுக்கக்கூடாது. அது எடுத்தோன்னா அது வீணாயிடும். அதனால் அது குறையிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டு டெஸ்ட் டியூப் பேபி முறையில் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஒரு வழியே இல்லைன்ற, உனக்கு இருக்கிறது ஒரு ஓவரி தான், அதனால் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உடன்பட்டு வந்தார்கள் எல்லாமே. ஆமாம், ட்ரீட்மெண்ட் வந்து ஆனால் வந்து இங்கே வந்து அவங்களால பண்ண முடியலன்ட்டு சுதா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்கேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எல்லாமே அவங்க பண்ணாங்க. எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. கரு வைக்க போகிற அன்னைக்கு எனக்கு காலையில் கால் பண்ணிவிட்டு, மேடம் நான் அன்றைக்கி கரு வைக்க போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. கிளம்பிட்டு இருக்கேன், எனக்கு 2 நிமிஷம் எனக்காக ப்ரே பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரே பண்ணால் அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ், பயங்கரமான ஒரு ப்ரெசன்ஸு. ஆண்டவர் வந்து அந்த பிரசன்னத்தை கொடுத்தவர் சூப்பராக ஆண்டவர் கொடுத்தார். உனக்கு நிச்சயமாகவே, ஆமாம் சாமுவேல், ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவர் வந்து வல்லமையாக ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணிக்கிற ஒரு மகனை கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ப்ரெசன்ஸ். உண்மையாக அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லும். என்னால் நிற்க முடியல. என்னென்னா அவங்க வீட்டுக்காரரு ஆண்டவரை அறியாதவர், அவரும் ப்ரேயரில் உட்காந்துருக்காரு. அவரும் சொல்கிறாராம், எனக்கு ஒரு மாதிரி இருந்தது மேடம், ப்ரே பண்ணி முடிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்ட்டு. அப்போது 2 பேருமே அது அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை. ரொம்ப ஃபீல் பண்ணேன் மேடம் அப்படின்னுச்சு. கண்டிப்பாக ஆண்டவரும் கூட இருக்கார், கைவிட மாட்டார். உன் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் வந்து கண்டிப்பாக பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் வச்சாங்க. அடுத்து 15 days கழிச்சு ரிசல்ட்டு பீட்டாசிஜி பார்த்தா பாசிட்டிவ். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு கால் பண்ணி, மேடம் முதல்ல அவங்க வீட்டுக்கார் சொன்னார், மேடம் உங்கள்கிட்ட தான் கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் வந்து உண்மையாக இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் வந்து பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கண்ணார நான் பார்த்துட்ருக்கேன். என்னென்ன காரியத்துக்கு ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அத்தனை காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்பேற்பட்ட அற்புதமான தேவன் ஆச்சரியமாய் என் மகளுக்கு அற்புதமாய் குழந்தையை கொடுத்தார். ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்து டெலிவரி அப்பையும் நான் கரெக்டாக பாப்பாவுக்கு கண் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐயா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அப்பையும் கால் பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி சொல்லிச்சு, எனக்கு டெலிவரி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சிசேரியன் தான் பண்ண, கண்டிப்பாக நீ சிசேரியன் தான் பண்ணி ஆகணும், பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்போயும் எனக்கு கால் பண்ணிவிட்டு, ப்ரே பண்ணுங்கள் மேடம், இப்போ தேட்டருக்குள்ளே போக போகிறேன், எனக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னுச்சு. நீங்கள் வர முடியாதான்னுச்சு. இல்லைப்பா நான் பாப்பாக்காக வந்திருக்கேன், கண் செக் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று அப்புறம் எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு அப்புறம் ஐயா ஹாஸ்பிட்டலே அங்கே உட்காந்தே நான் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் அற்புதமாக திரும்பவும் அதே மாதிரி வார்த்தைகள் கொடுத்து ஜெபிக்க, அங்கேயும் பயங்கரமான ஒரு பிரசன்னம் அற்புதமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாய் அது போயிட்டு வரேன் மேடம் அப்படின்ட்டு சொல்லிச்சு. அதே மாதிரி டெலிவரி ஆகி பையன் பிறந்திருக்கான். அற்புதமாய் தேவன் மகளுக்கு உண்மையாகவே அது அழுத நாட்களும் அது விரக்தியில் பேசின வார்த்தைகளும் கேட்கும் இன்னும் என் நினைவில் இருக்குது. அவ்வளோ பாடு, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், ஆனால் வந்து அவர்கள் அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அந்த கஷ்டம், வேதனை. குடும்பத்தில் மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் அவர் புரிந்து கொள்ளாத பிரச்சனைகள். ஸோ அநேக காரியங்கள் மத்தியில் பிள்ளைகள் படுகிற பாடுகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் வந்து பதில் கொடுத்தார் அற்புதமாய் மகளுக்கு. சொல்லிகிட்டே இருக்கோம், எனக்கு மட்டும் கொடுத்துட்டார், நான் என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு இருக்கும் மேடம், எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர், மாமியார் வீட்டு சைடு அவ்வளோ பேரும். உண்மையாக பயங்கரமான ஒரு ஆச்சரியம்.
இப்போ நம்புகிறாங்க ஆண்டவர். ஆமேன். ஸோ ஆண்டவர் வந்து அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ அந்த மகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லி, மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இந்த மகனை மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாய் அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் இந்த மகனை பிரயோஜனப்படுத்தணும். கர்த்தர் நிச்சயமாய் அற்புத செய்வார். இன்னொரு நாள் வந்து அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். பியூலா சிஸ்டர் ஜெபிப்பாங்க. ஸோ அந்த மகளுக்காக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். இதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படணும். அந்த குழந்தையும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படியே தகப்பனே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருப்பதற்காய் உமக்கு கொடியான நன்றி தகப்பனே. பரிசுத்த சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு தடையாக உள்ள எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அனைத்தையும் தகப்பனே பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா தகப்பனே. இவ்வளோ ஒரு அற்புதமான சாட்சி அப்பா தகப்பனே. நீர் கண்ணீரை காண்கின்ற தேவன் என்பதை நாங்கள் அறிவோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ நேரங்களில் தகப்பனே நாங்கள் அதை ருசி பார்த்திருக்கிறோம், உடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறோம் அப்பா. இந்த சகோதரி கோகிலா அவர்களுடைய கண்ணீரை பார்த்து தகப்பனே, அவங்கள் அடைந்த வெட்கத்தை பார்த்து, அவர்கள் அடைந்த தகப்பனே அவமானத்தை பார்த்து, என் தேவன் எவ்வளவாய் தகப்பனே நீங்க பரிதபிச்சிருப்பீங்க நாங்க தகப்பனே நாங்க நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஒரு அன்புள்ள தகப்பன் எங்களுக்கு நீங்க இருப்பதற்காய் தகப்பனே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா தகப்பனே. ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை இல்லை என்றால், அதுவும் இந்த புற மதத்துல இருக்கின்ற அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை இல்லை என்றால் அந்த பெண் எவ்வாறாக மதிக்கப்படுவாள் என்பது தகப்பனே நாங்க எல்லா இடத்திலும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அவங்க வெளியில கூட வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எதிர்த்தாப்புல போயிடக்கூடாது, எந்த ஃபங்க்ஷன்லயும் அவங்கள முன்னாடி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான காரியங்களை தகப்பனே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த சகோதரி எவ்வளோ மனவேதனைக்குள்ளாக தகப்பனே சென்றிருப்பார்கள் அப்பா தகப்பனே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படியே தகப்பனே இந்த சகோதரனுடைய நம்பிக்கை நீராக இருந்ததினால் தகப்பனே அது வீண் போகவே இல்லை அப்பா தகப்பனே. ஏற்ற காலத்துல அந்த சகோதரிக்கு நேர்த்தியான ட்ரீட்மெண்ட் கிடைக்க செஞ்சீங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. அவங்க கருமுட்டையை வைக்கும் பொழுது கூட தகப்பனே சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நாங்க கேட்கும் பொழுது தகப்பனே, அவங்க எவ்வளவாய் உம்மை நம்பி இருக்காங்க, அவங்க எவ்வளவாய் அவங்க உம்மை விசுவாசிச்சிருக்காங்கன்னு தகப்பனே நாங்க அறிந்து கொள்ளுகிறோம் அப்பா தகப்பனே. நீர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனா இருக்கீங்க அப்பா தகப்பனே. அந்த சகோதரியை இம்மட்டுமாக தகப்பனே நீர் ஆசீர்வதித்து நல்ல குழந்தை பாக்கியத்தினால் நிரப்பி இருக்கீங்க. உமக்கோடா கொடியான நன்றி. ஆண் குழந்தையை தந்தீங்க, உமக்கு நன்றி தகப்பனே. அவங்க அதை பெற்றெடுத்து அந்த குழந்தைய கையில வாங்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் அப்பா. உம்முடைய அன்பிற்கு ஈடு இணையே இல்லை அப்பா. உம்முடைய அன்பை ருசி பார்த்த அந்த சகோதரியின் மூலமாக அந்த குடும்பம் முழுவதும், அவங்களுடைய இனஜன பந்துக்கள் அனைவரும், அவங்க சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தகப்பனே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று கூற நீங்க கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்கப்பா தகப்பனே. அந்த பிள்ளையை தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே நாங்க எல்லாரும் அப்பா கம்யூனிஸ்டி சார்பாக ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அந்த சகோதரி கோகிலா சகோதரியும் அவங்க கணவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா தகப்பனே. சகோதரியை நீ கோடியாக பெருகுவாயாக என்ற வசனத்தின்படியே, உடைய வார்த்தையின்படியே நாங்க ஆசீர்வதிக்கிறோம் அப்பா தகப்பனே. ஏசாயா 8:18 படி, இதோ நானும்
கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்ற வசனத்தின்படியே கோகிலா சிஸ்டருக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த குழந்தை தகப்பனே மூலமாக சகோதரியும் அவங்க குடும்பமும் தகப்பனே எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் தகப்பனே உமக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. நீர் எவ்வாறு சிறு வயதிலேயே தகப்பனே தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் தகப்பனே நீங்க விருத்தி அடைந்தீங்களோ அது போல இந்த குழந்தையை தகப்பனே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளை தகப்பனே சிறு வயதிலேயே உம்மை பற்றும் பயத்தோடு உம்முடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளையாக தகப்பனே வளர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எந்த விதத்திலும் தகப்பனே ஆம், தகப்பனே அந்த பிள்ளைக்கு எந்தவித மாறுபாடான போதனைகளும் அந்த பிள்ளைக்குள்ளாக வராதவாறு என் தேவன் வேலி அடைத்து தகப்பனே இந்த பிள்ளையை உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்குள்ளாய் உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாய் நீங்க மூடி மறைத்து காத்து கொள்ளுங்கப்பா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று நீ சொன்ன வார்த்தையின்படியே இந்த பிள்ளையினுடைய சமாதானம் தகப்பனே பெரிதாய் இருக்கட்டும் அப்பா. கோகிலா சிஸ்டரை தகப்பனே ஒரு உயிருள்ள சாட்சியாக அவங்க குடும்பத்துல அவங்க சமூகத்துல தகப்பனே அவங்க சபையில நீங்க நிறுத்தி இருக்கீங்க. அவங்க கொடா கொடியான நன்றி அப்பா, நன்றி அப்பா தகப்பனே. இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில வல்ல பெரும் காரியங்களை செய்யுங்க தகப்பனே. அவங்க குடும்பமா எப்பொழுதும் எப்பொழுதும் தகப்பனே உமக்கு சாட்சியா இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க அப்பா. அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவர்கள் சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் தகப்பனே அதை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் எல்லாருடைய மனதிலும் நீர்க்கிரியை செய்யுங்கப்பா. நீரே உண்மையான தெய்வம் என்று அவர்கள் கண்டு கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. கோகிலா சிஸ்டரை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்க எவ்வளோ கண்ணீரை வடித்திருப்பார்களப்பா தகப்பனே. அவங்களுடைய துக்கத்தை நீங்க சந்தோஷமாய் நீங்க மாற்றி இருக்கீங்கப்பா. உமக்கு கொடா கொடியான நன்றி தகப்பனே. தகப்பனே உன் துக்க நாட்கள் முடிந்து போம் நீங்க சொன்ன வசனத்தின்படியே தகப்பனே. அவங்க துக்க நாட்கள், துன்ப நாட்கள், அவமானத்தின் நாட்கள், வெட்கத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டும் அப்பா. தகப்பனே சகோதரருடைய வாழ்க்கையில சந்தோஷம், களிப்பு, சமாதானம் நிலவ நீங்க கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க அப்பா. தகப்பனே நீரே சகோதரியையும் அவங்க கணவரையும் குழந்தையையும் நீங்க தகப்பனே நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. அநேக சாட்சிகளை அபாக்கா மினிஸ்ட்ரியிலிருந்து கேட்பதற்கு நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்கப்பா. தகப்பனே உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் கொடா கொடியான நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லா துதி கனம் மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், பிரைஸ் லாட் ஆமென். மேம். வந்தாச்சா? வந்துட்டேன் மேம். உங்களுக்காக நாங்க ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். சரி ஆமா மேம். சொல்றீங்களா? சொல்றேன் கரெக்டா மேம். சொல்லிருங்க. நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என் பேர் கோகிலா தேவி. எனக்கு மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, நான் பண்ணாத ஜெபமும் இல்லை. ஆனாலும் எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை. அப்புறம் வெண்ணிலா மேம் வந்து எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனது மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவங்க ஆண்டவரை பற்றி நிறைய என்கிட்டயும் சொன்னாங்க. நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய ஜெபம் பண்ணோம். ஆனால் 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. வீட்டில் வந்து எல்லாருமே ஹிந்து தான். எங்கள் மாமியார் வீட்லேயும் ஹிந்து, எங்கள் வீட்லேயும் ஹிந்துஸ் தான். ஆனால் என்னை ரொம்ப வந்து இதனாலயே என்னை வெறுத்து ஒதுக்கப்பட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனாலும் அவங்க ஏற்றுக்கல. என் கணவர் வந்து ரசிக்கப்படலை. ஆனால் அவர் என்னை மேரேஜ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் நாளடைவில் எனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்க வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப எல்லாருனாலும் புறக்கணிக்கப்பட்டேன். அப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறம் சரி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் பார்த்தோம். அது என்னுடைய இதுக்காண்டி நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகலை. எங்கள் வீட்டுக்காருக்காண்டியும் எங்கள் வீட்டு குடும்பத்துக்காண்டியாக தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நான் போனேன், ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு. ஆனால் நான் ஏசப்பாட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், உங்கள் நாமம் மகிமைப்படனா எப்படியோ எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க ஆண்டவரை மட்டும்தான் நான் கேட்டேன்.
ரொம்ப பண்ணாத ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்ல, எனக்காண்டி ஜெபிக்காத ஊழியக்காரங்களும் இல்ல. என்னை பத்தி வெண்ணிலா மேமுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியா கேட்டது, இந்த போன டிசம்பர் மாசம் கேட்டது, உங்க நாமம் மகிமைப்படுற மாதிரி எனக்கு ஒரு குழந்தைய கண்டிப்பா நீங்க தந்துதான் ஆகணும் ஆண்டவரேன்னு விடாப்பிடியா கேட்டேன். அதே மாதிரி IVF ட்ரீட்மெண்ட்டுகளையும் போனேன். அது கடைசி நாள் வந்து எனக்கு வந்து வெண்ணிலா மேம் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா எனக்கு அது வேற நம்பிக்கையே இல்லை. இது வந்து ஆண்டோடைய சித்தம் இல்லை, நம்ம போறோம். எங்க வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணவும் மாட்டாரு. அதனாட்டி நம்பிக்கை இல்லாம அவங்களுக்காண்டி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நான் போனேன். அந்த கடைசி நாள் வந்து மேம் வந்து எனக்கு வெண்ணிலா மேம் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா அந்த ரூம் ஃபுல்லா ஆண்டோடைய பிரசன்ஸை உணர்ந்தே, தேவ தூதர்கள் என்னோட இருக்கிறத நான் வந்து உணர்ந்துட்டு நான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள அன்னைக்கு நான் போயிட்டேன். அதே மாதிரி 15 நாள் கழிச்சு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணோம். எனக்கு ஆண்டோடைய கிருபையில பாசிட்டிவ்னு வந்தது. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த 2 கோடை என் கண்ணால பார்த்தேன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இது மாதிரி எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்கீங்க இந்த சாட்சியை கேட்பீங்கன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தவரும் ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கோங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படல, ஆனால் எனக்கு நிறைய தடைகள் வந்தது. இதுக்குள்ள போகக்கூடாது வரக்கூடாதுன்னு. ஆனாலும் நான் விடாப்புடியா வந்து ஆண்டவரை வந்து தெரியாம தான் நான் சர்ச்சுக்கு போவேன், தெரியாம தான் பைபிள் வாசிப்பேன். ஆனா நான் தொடர்ந்து ஆண்டவரை வந்து பிடிச்சுக்கிட்டேன். ஆனா ஆண்டவருடைய கிருபனால எனக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஆண் மகனை வந்து ஏசப்பா எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். எனக்கு வந்து எனக்கு வந்து யாருமே இல்லை. மனுஷ ஏசப்பா என் கூட இருந்தாலும் மனுஷ ரூபத்துல வந்து எனக்கு யாரு இல்லைன்னு ஃபீல் பண்ணுவேன். எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணாலும் அப்பவே மறந்துடுவாங்கன்னு. ஆனா வெண்ணிலா மேம் வந்து எனக்கு வந்து ஒரு அம்மாவா, ஒரு பாஸ்டர் அம்மாவா, ஒரு சிஸ்டரா இருந்து எனக்கு வந்து கைட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து வெண்ணிலா மேமுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வெண்ணிலா மேம் கொடுத்த ஏசப்பாவுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த 9 மாசம் நான் கன்சீவா இருக்கும்போது ஒரே வாமிட்டிங் தான். ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை எடுப்பேன். அது கூட ஆண்டவர் என் கூட இருந்து அந்த 10 மாசம் என்னை வழி நடத்தி கரெக்டா அந்த குறை மாசம் பிரசவம் எல்லாம் ஆகாம ஃபைப்ராய்டு எல்லாமே எனக்கு இருந்தது. அதையெல்லாம் ஆண்டவர் என்னை வேலி அடைச்சு பாதுகாத்து பத்திரமா 10வது மாசம் ஃபர்ஸ்ட் வாரத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்து என்னை பத்திரமா வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அது மாதிரி பண தேவைகள் அதிகமாக இருந்தது. அந்த பண தேவைகளையும் ஆண்டவர் சந்திச்சாரு. எனக்கு உடம்பு சரீர ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அது எல்லாமே ஆண்டவர் வந்து பாதுகாப்பா என்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. அதுக்காண்டி நான் ஆண்டவருக்காண்டி நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சியை யாரு குழந்தை இல்லாதவங்க யாரு கேட்கறாங்கன்னு தெரியல. வீட்டுக்காரே ஒருவேளை ரசிக்கப்படாட்டாலும் நீங்க ஆண்டவரை இறுக்கமா பற்றி பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து குழந்தை இல்லாதவங்க அத்தனை சகோதரிக்கும் கொடுப்பாங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரமே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காண்டி நான் 10 வருஷம் எனக்கு ஜெபம் பண்ணணும்னா பண்ணலையோ, குழந்தை இல்லாதவங்க எத்தனை சகோதரி இருக்காங்களோ அவங்க பேரை ஃபுல்லா நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் அத்தனை தடைகள் மத்தியிலும் என் தலையை உயர செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி அபாக்கா மினிஸ்ட்ரிலையும் நிறைய சிஸ்டர்ஸுக்கு அம்மாமாருங்க எனக்காண்டி ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். யாரையும் நான் மறக்க மாட்டேன். இந்த ஜெபம் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. ஏசப்பா இல்லைன்னாலும் இந்த குழந்தை எனக்கு ஏசப்பா மட்டும்தான் மனசு வச்சதுனாலதான் கொடுத்தாங்க. எவ்வளவோ எவ்வளவோ பாடுகள் வந்தது. நான் அடி வாங்குவேன், பைபிளை தூக்கி வீசுவாங்க என் குடும்பத்துல உள்ளவங்க. ஆனாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்காம நான் வந்ததுனாலதான் எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு ஆணித்தரமா சொல்லுவேன். ஏசப்பாவுக்கும் நன்றி சொல்றேன். அதே மாதிரி வெண்ணிலா மேமுக்கு அபாகா மினிஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை சகோதரிகளும் எனக்காண்டி ஜெபம் பண்ணியிருக்காங்க. எனக்கு யாராருன்னு தெரியாது. எனக்கு ஜெபம் பண்ண அத்தனை சகோதரிக்கு நான் நன்றி சொல்கிறேன். குழந்தை இல்லாதவங்க ஆண்டவர் இருக பற்றி பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆண்டவர் தருவார். 10 வருஷம் ஆனாலும் 11 வருஷம் ஆனாலும் கண்டிப்பா. எனக்கு உடல் சரீரத்துல அநேக பிரச்சனைகள் இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆபரேஷன் பண்ணி ஒரு டியூப் ஓவரி எடுத்துட்டாங்க. எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆண்டவர் என் நிந்தைய மாத்தி அண்ணாளுக்கு எப்படி ஆண்டவர் 16 சாமியால கொடுத்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்திருக்காரு. குழந்தை இல்லாதவங்க அத்தனை பேரும் நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாட்டாலும் நீங்க அவருக்கு பாதத்தை பிடிச்சிட்டு பாஸ்டிங் இருந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க தலையை நிமிர செய்வாரு. சோத்திரம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா?
கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நீர் நல்லவர், அப்பா நீர் நல்லவர் 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 நல்லவர். நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஜெபத்தை கேட்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் பேசுகிற தெய்வம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே, பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. நீங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகளுக்கு நீர் கொடுத்த அற்புதமான கிருபைக்காய், நன்மைக்காய் அப்பா கோடி 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 நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். மகனை, குட்டி மகனை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்க அப்பா சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதமாய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்தி வேலைக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் அற்புதர் ஆண்டவரே, நீர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பரத்திலிருந்து அப்பா கொடுக்கப்பட்டால் ஒழிய நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. என் ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம். இது மனுஷ சத்தமாக இருக்கக்கூடாது, இது தேவ சத்தமாக இருக்கும்படியாக அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் ஆவியானவர் பேசுங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார். ஆமென். நம்ம எல்லாரும் யாரா? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருப்பதினால்தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளுக்கு தோணுது, ஆண்டவர் ஏன் இதை வந்து ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் நம்மளை சொல்றாரு? நம்மளை ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாய் சொல்லியிருக்கலாமே, ஒரு பூத்து குலுங்கும் ஒரு தோட்டமாய் சொல்லியிருக்கலாமே, ஒரு பலன் கொடுக்கிற ஒரு தோட்டமாய் சொல்லியிருக்கலாமே. ஆனால் மணவாளியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு தோட்டத்தை கர்த்தர் அடைக்கிறார் என்றால் அதை மிகுதியாய் பலன் கொடுக்க வைக்க போகிறார் என்றுதானே அர்த்தம். ஆமேன் ஆமேன். ஏன்னா சாதாரண தோட்டத்தை யாரும் அடைக்க மாட்டாங்க. சாதாரணமாக இருக்கிற தோட்டத்தை, ஒரு பலன் கொடுக்காத, எந்த பயனும் இல்லாத ஒரு தோட்டத்தை யாரும் அடைக்க மாட்டாங்க. எந்த தோட்டம் மிகுந்த விளைச்சலை கொடுக்க போகிறதோ, பலனை கொடுக்க போகிறதோ, எந்த தோட்டம் மிகுந்த விளைச்சலையும் பலனையும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தோட்டக்காரர் விரும்புகிறாரோ அந்த தோட்டத்தினை தான் அடைப்பார் இல்லையா? ஆமே. இன்றைய நாட்களில் அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம வந்து அமர்ந்திருக்கலாம். குடும்பத்தில் அநேக நன்மையான காரியங்கள் வரவேண்டி இருக்கிற நன்மையான காரியங்கள் வராமல் இருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஊழியத்தில், நம்மளுடைய வேலையில், நம்மளுடைய தொழிலில், எல்லாவற்றிலும் நமக்கு கிடைக்க வேண்டிய சில அற்புதமான வாய்ப்புகள், நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் வராதபடி அடைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இந்த அடைப்பு நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது சில நேரத்தில் எப்படி தோணும் அப்படின்னா, எத்தனை ஒரு பாதுகாப்பு இந்த தோட்டத்துக்கு இல்லை,
எத்தனை விதமான ஒரு கவனிப்பு, ஒரு தோட்டம், அதை சுற்றி ஒரு வேலி, இது ஒரு மிகுந்த செலவில் இவ்வளோ ஒரு காஸ்ட்லியான பயங்கரமான ஒரு செடிகள் மரங்கள் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியலாம் இல்லை சில நேரத்தில். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த அடைப்பு இங்கே மட்டும், ஏன் இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது, இவ்வளோ பத்திரப்படுத்த வேண்டி இருக்கிறது? அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய மரங்களாகட்டும் செடிகளாகட்டும் என்ன நினைக்கும், என்ன வாழ்க்கைப்பா இது, இப்படி நம்மளை அடைச்சி வச்சிருக்கிறாரே, வெளியில ஃப்ரீயா போக முடியல, வெளியில இருந்தும் உள்ள எதுவும் வர முடியல, அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, இது யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உள்ள இருக்கிறவர்களுக்கு இல்லையா? இதேதான் வேதத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது என்று பார்த்தால் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற பார்க்கும்போதெல்லாம் அநேக அற்புதங்கள் செய்யப்பட்ட இடமெல்லாம் இந்த அடைக்கப்பட்ட இடத்தில் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அற்புதம் நடந்த இடங்கள் எல்லாமே பாருங்களேன், இந்த ஆண்டவர் அடைத்த இடங்களில் தான் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்தது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏனென்றால் சுற்றிலும் வனாந்திர பிரயாணம், நம்மளுக்கு தெரியும் வனாந்திரத்தில் எங்கே பார்த்தாலும் மண் இல்லை, பயங்கரமான ஒரு புழுதி, அந்த இடம் ஃபுல்லாக எதுவுமே ஒரு நல்ல இடமே இருக்காது. அந்த வனாந்திரத்தில் அவங்க போயிட்டுருக்குறாங்க. ஏத்தாம் அப்படின்னா ஹீப்ரூவில் அடைக்கப்பட்ட தலம் அப்படின்னு அர்த்தம். வறண்ட ஒரு இடப்பரப்பில் அதில் பார்க்கும்போது இடது புறத்தில் சீனாய் மலையின் ஒரு பிரிவு, செங்குத்தான ஒரு சரிவு, இங்கே யாருமே ஏற முடியாது இறங்க முடியாது. வலது புறத்திலும் அதே மாதிரி சீனாய் மலையுடைய அந்த சரிவு தான் இருக்கிறது. அதற்கு முன்பதாக இவர்கள் நடந்து போகும்போது என்ன இருந்தது, செங்கடல் இருந்தது. அதனால் அங்கே ஹால் பண்ணிட்டாங்க. இப்போ பின்பதாக என்ன நின்றுச்சு, எகிப்தின் படை. சுற்றிலும் அடைப்பட்ட ஒரு தருணத்தில் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி அமர்ந்து இருக்கிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது, எந்த பக்கமும் போக முடியல, நாலா பக்கமும் ஒரு அடைப்பு. ஒரு பக்கம் இயற்கை சீனாய் மலை, ஒரு பக்கம் செங்கடல் இயற்கை அடைச்சிருக்கு, இன்னொரு பக்கம் மனிதர்கள் நிற்கிறாங்க பின்னாடி. எப்படா இவங்கள எல்லாரையும் தாக்கலாம் என்று யோசித்து பாருங்க. சில பேருடைய வாழ்க்கையில இயற்கை எதிராய் வரலாம். நான் போகணும்னு நினச்சேங்க, மழை வந்துருச்சுங்க, அந்த காரியமே தடைய போச்சு. இல்லை பயங்கர வெயில், பனி, இல்லை ஒரு மரம் விழுந்துருச்சு, அதனால டிராஃபிக் ஆயிடுச்சு, இல்லை வெள்ளம் வந்துருச்சு. இயற்கை எதிராய் வரலாம். சிலருக்கு மனிதர்கள் எதிராய் வரலாம், எதிராய் எழும்பி இருக்கிறார்கள். எத்தனை கதவுகளை எத்தனை முறை மனிதர்கள் அடைத்தாலும் நம்மை அழைத்தவரின் நோக்கத்தை உடைக்க ஒருவராலும் முடியாது. ஆமேன் சொல்லிடுவோமா? என அழைத்தவர் நம்முடன் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதமான கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். எழும்பி வந்துடுவோம் என்று வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில நாலா பக்கமும் அடைத்திருக்கிற இந்த தருணத்தில் எங்கெங்க பார்க்க முடியும்? 4 திசையும் அடைச்சிருக்கு. எங்க நம்ம பார்க்கறது? ஆண்டவர் பிள்ளைங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவோம், நாங்க பார்க்குற ஒரே திசை மேலதான், பரலோக திசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம இந்த காரியத்தை செய்திருக்கிறோமா? ஆண்டவரே நான் என்ன பண்றதுனே தெரியலப்பா, இந்த பக்கம் போனா இடிக்கிறாங்க, இந்த பக்கம் போனா குத்துறாங்க, இந்த பக்கம் போனா ஏதாவது ஒன்று சொல்றாங்க, எந்த சைடு போனாலும் எனக்கு நன்மை வர வேண்டிய இடமெல்லாம் அடைபட்டு கிடக்கிறது, நான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்றோம்? ஆனா பரலோகத்தை பார்க்குறோம்ல, நான் நோக்கும் ஒரு திசை நீங்க மட்டும்தான்ப்பா. ஏன்னா எங்களுக்கு தெரியும், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று. ஆமென். நிச்சயமா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தானே பாடியிருப்பாங்க. ஆண்டவரே நாலா திசையிலும் எங்களை அடைத்து நிற்கிறார்கள், எங்களுக்கு என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல. மோசே கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, நாங்க என்ன பண்றது, நீங்க சொல்லி தான் ஆண்டவரே எகிப்திலிருந்து நாங்க கடந்து வந்தோம், நீங்க சொல்லி தான் ஆண்டவரே இவ்வளோ தூரம் நாங்க வந்துட்டோம், இப்போ எல்லாமே எங்களுக்கு எதிராய் நிற்கிறதே, அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமா இந்த இடத்துல நிற்கிறோமே, இதற்கு என்ன காரணம், நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் யாரை நோக்கி கூப்பிடுவது? இல்லை, அவர்களுடைய கண்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டன. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை
நீ சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்ற கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவேன். திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதைகளில் மேலானதை திறப்பவரே, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் மோசே சொல்லியிருப்பாரு, நாங்கள் நோக்கும் ஒரே திசை நீங்க மட்டும்தான்ப்பா. எல்லாமே ஒரு அடைப்பு இல்லை, எல்லாமே நீங்க அடைச்சாலும் நாங்கள் எதிர்பார்க்கிற பரலோக திசையிலிருந்து தான் எங்களுக்கு பதில் வரும், எங்களுக்கு நன்மை வரும் என்று. ஹல்லேலூயா. நன்மை வந்ததா? நிச்சயமாய் வந்தது இல்லை. யாத்திராகமம் 13:21 சொல்லுது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேலர்கள் வானத்தை நோக்கி கர்த்தரை பார்க்கும் பொழுதுதான் ஒரு வெண்மேகம் ஒரு ஸ்தம்பமாய் எழும்பி வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு தூண் போல அல்ல, அந்த இடத்துல அத்தனை இஸ்ரேல் மக்களையும் சூழ்ந்து கொள்ளும் அளவுக்கு மிக பெரிய வெண்மேக கூட்டம். ஆமென். இந்த மேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது? அவர்களை பத்திரப்படுத்த, அவர்களை பாதுகாக்க, அவர்களுக்கு பாதை காட்ட, அவர்களை வழி நடத்த, அவர்களை மறைத்து கொள்ள. ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்வாரு, சங்கீதம் 105:39, அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். ஆமென். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு, மேகத்தை போர்வையாக பரப்பினார். ஆமென். அத்தனை அன்புள்ள தெய்வம் அவருடைய பிள்ளைகளை மறைத்து கூட்டிட்டு போகணும். அதனால தானே நம்ம ஜெபிக்கும் போது சொல்றோம்ல, ஆண்டவரே ரத்தத்தை என்னுடைய பிள்ளைகள் மேல எங்க மேல தெளிக்கிறோம்ப்பா, சத்துருவுடைய கண்களுக்கு மறைச்சிருங்கப்பா. உண்மையா அதுதான், அவருடைய பிள்ளைகளை மறைத்து, அதனாலதான் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது அவர்களை யாரும் பார்க்க முடியாது. எதை பார்ப்பாங்க? மேகம் நாலா பக்கமும் சூழ்ந்து அவர்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு போவதை மட்டும்தான் பார்க்க முடியும். அத்தனை லட்ச ஜனங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது, இந்த மேக கூட்டம் நகருவது மட்டும்தாங்க தெரியும். ஆமென். இதனாலதான் பல தேசங்களுக்கு இவர்களை குறித்து ஒரு பயமும் நடுக்கமும் பிடிச்சதான். கர்த்தர் அவ்வளவு மகிமையாய் நடத்தினாரா? நம்ம இது அப்படியே ஒரு ஹிஸ்டரி மாதிரி வாசித்துட்டு போறோம்னா, இது நடந்த நாட்கள்ல அவர்கள் அனுபவித்த காரியங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் இல்லை? மற்ற எல்லா தேசமும் இதை அறிந்து கொண்டது, இதை நினைத்து அவர்களுக்கு பயமும் நடுக்கமும் பிடித்ததான். அது எங்க நம்ம சொல்லுவாங்கன்னா, எரிகோ வேவு பார்க்க போகும்போது 2 பேர் அனுப்புவார்ல ஜோஷுவா. அப்போ அந்த ராகா வேசின் இடத்துல போயிட்டு அந்த அம்மா அவங்கள ஒளிச்சு வச்சு காப்பாற்றிய பின்பு அவங்க சொல்லுவாங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது,
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இது யார் அறிக்கை செய்கிறா? ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிற ஒரு வேசி இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். எப்படி நீ உங்களை வழிநடத்தி கூட்டிட்டு வந்தாருங்கிறத எங்களுக்கு தெரியும். நம்மளை பார்த்து எத்தனை ஜனங்கள் சொல்றாங்க இன்றைய நாட்கள்ல, எங்க நீங்க என்னைக்கோ ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டியது, ஆனா நீங்க இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க. இவ்வளோ பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில நீங்க உயிரோடு கூட இருக்கிறீங்கன்னா உங்க தெய்வம் தாங்க. உங்க தெய்வம் இல்லைன்னா நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்க. மற்றவர்கள் சொல்கிறார்களா? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நம்மளை ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். அற்புதமாய் நம்மளை அழைத்து வந்திருக்கிற தேவன். நம்மளை பார்க்குறவங்க மற்ற எல்லாரும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உண்மை அதுதான். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் என்னை பார்த்துல நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நீங்களாம் உயிரோடு இருக்கிறீங்க? என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே கேட்குறாங்க, எப்படி நீலாம் உயிரோடு இருக்கிற? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள் மத்தியில் கடந்து வந்தும் கர்த்தர் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார்னா அவர் கிருபை தான். ஆமென். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளணும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் செய்ய போகிறார் என்றால் என்ன அடையாளம்னா அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருப்பது தான். அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு என்றாலே ஆண்டவர் ஒரு மகத்தான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் என்ற அர்த்தம். ஆண்டவர் அந்த மேக ஸ்தம்பத்தை இறக்கியது அடைக்கப்பட்ட சூழ்நிலையில தான் அங்க இறங்க வச்சாரு. என்ன பண்றதுனே தெரியாத இந்த நேரத்துல தான் கர்த்தர் அங்க மேக ஸ்தம்பமா இறங்கினார். ஆமே, இது சாதாரண காரியமா? கண்டிப்பா இல்லை. எந்த பக்கமும் செயல்பட முடியல, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை இருக்கலாம். அநேக வாசல்கள் தெரிகிறது, ஆனால் எதுவும் திறந்த வாசலா இல்லை. எங்க போனாலும் ஒரு அடைப்பட்டு இருக்கு. மரியாள் யோசேப்பும் பெத்லஹேம்ல அலைந்து திரியிறாங்க, எங்கும் வாசல் திறக்கல, எல்லாரும் அடைச்சுக்கிட்டாங்க. கடைசியில திறக்கப்பட்டது ஒரு மாட்டு தொழுவம் தான். அங்கதாங்க தேவ சேனை இறங்குச்சு இல்ல, தேவ மகிமை அற்புதமாய் பரலோகமே இறங்கி வந்தது. சில நேரத்துல நன்மை வருவது போல தெரியும், திடீர்னு ஸ்டாப் ஆயிடும். யாராவது உதவி செய்ய வர மாதிரி சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிடுறேன், உங்களுக்கு தானே, நான் கொடுத்துட்றேன், நான் பண்ணிடுறேன். அடுத்து ஆஃப் ஆயிடுவாங்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு காரியம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கதவு திறக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். இது எல்லாருமே நம்ம அனுபவிச்சு வந்திருக்கிறோம் இல்லையா? நன்மை வருவது போல தெரியும், எங்கேயோ ஒரு கையளவு மேகம் எழும்புற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிரும், கண்டிப்பாக இந்த காரியம் நம்மளுக்கு வாய்க்க பண்ணிடுவார் ஆண்டவர், ஏதோ ஒரு காரியம். ஆனால் எல்லாமே டோட்டலாக ஆஃப் ஆயிரும், எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தெரிந்து கொள்ளணும், தேவன் நம்மை குறித்து ஒரு மாபெரும் திட்டத்தோடு தான் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். பிரம்மாண்டமான காரியம் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த காரியம் வாசிக்கும் பொழுது, இதை பற்றி தியானிக்கும் பொழுது எனக்கு நினைவில் வந்தது யார் அப்படின்னா, மேவிபோசேத் நினைவுக்கு வந்தார். 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, யோனத்தானுடைய மகன் இல்லை, அத்தனை குடும்பத்தையும் சவுலுடைய குடும்பம் அத்தனை பேரும் அழிக்கப்பட்ட போதும் யோனத்தான் நிமித்தம் இங்கே மேவிபோசேத் வந்து காப்பாற்றப்படுறார். 5 வயசுல ஒரு கால் அம்மா கொண்டு போகும்போது கீழே விழுந்து கால் மூணமாயிருச்சு. யோசித்து பாருங்க, அவருக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அவர் அனுபவித்த இன்னல்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை தானே. யாரும் அவரை வந்து ஒரு சாபமாக தான் பார்த்துருப்பாங்க. அவர் பேசின பேச்சுக்கள், சுற்றி இருந்தவங்க கண்டிப்பாக அவனை யாரும் கூப்பிட மாட்டாங்க. அவரை எவ்வளோ உதாசீனப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ வேதனை, நீயும் சாக வேண்டியதானே கேட்டிருப்பாங்க. சவுல் குடும்பத்தில் தான் எல்லாம் செத்துட்டாங்களே, எல்லாம் கொண்டு போட்டாங்களே, நீ மட்டும் எப்படி தப்பிச்ச, நீ மட்டும் எப்படி உயிரோடு இருக்க, நீ எதுக்கு பூமிக்கு பாரமாக இருக்க, உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லையே, நீ வேஸ்ட்டாக இருக்கிறியே, யாருக்கும் பயன் இல்லாமல் இருக்கிறியே, உன்னையெல்லாம் ராஜா எப்படி நினைப்பாரு, எப்படி நீ வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு நீ வருவ. கண்டிப்பாக எத்தனை காரியங்களை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த காரியங்களை அவர் சொல்லியிருப்பாங்க.
அவர் கண்டிப்பாக கடவுள் ஆண்டவர்கிட்ட புலம்பியிருப்பார்ல. இப்படி ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை, வெளியவும் வர முடியல, தலை காட்டவும் முடியல இல்லை, எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை, எனக்கு ஒரு நன்மையும் வரல, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆண்டவர் வெயிட் பண்ணுவாங்கண்ணே, வெயிட் பண்ணுவாங்கண்ணே. உன்னை நான் இப்படி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாய் வைத்திருக்கிறேன் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், நிச்சயமாய் உனக்கு ஒரு அழைப்பு வரும். ஹல்லேலூயா. அந்த அழைப்பு திடீரென்று தான் வரும், கர்த்தருடைய நேரத்தில் வரும். அப்போ உன்னை உயர்த்துவேன் பாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி நேரம் வந்தது, தாவீது அழைப்பு கொடுக்கிறாரு. ஆமென். திடீரென்று அழைப்பு சொல்றாரு, நீ பயப்படாத, யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு நன்மை செய்வேன், உன் தகப்பன் சவுலுடைய எல்லா நிலங்களையும் நான் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய பந்தியில் நித்தமும் நீ அப்பம் புசிக்க உனக்கு அனுமதி உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு தாங்க இந்த நிலைமை அவர் அனுபவிக்க வேண்டி இருந்தது. இந்த அடைக்கப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார் என்றால் இந்த ஆசீர்வாதத்திற்காக. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? யாத்திராகம் 13:22 வாசிக்கிறோம். பகல்ல அந்த மேக ஸ்தம்பமோ இரவுல அக்கினி ஸ்தம்பமோ ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவே இல்லை, விலகவே இல்லை. அவர்கள் எத்தனை பாவங்கள் செய்த போதும் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவரை கோபப்படுத்துகிற விக்கிர ஆராதனை காரியங்கள் கன்றுக்குட்டி வைக்கும் போதும், அவங்க ஆரோனுடைய பிள்ளைங்க நாதாப் அபியும் அன்னி அக்கினி கொண்டு வந்த போதும், ஆண்டவருக்கு விரோதமாயும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் போதும், இல்லை மோசைக்கு விரோதமாய் அவர்கள் கல் அடுக்கும் போதும், மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் அவர்கள் பண்ணின காரியத்தின் நிமித்தம், இல்லை எத்தனை எத்தனை காரியங்கள், காடையை கேட்டு இச்சித்த காரியங்கள், அவங்க கோராகின் கூட்டத்தார் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் பேசி பூமி பிளந்த போது, மிரியாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து குஷ்டரோகி ஆகும்போது, தேவனுக்கு விரோதமாய் கோபம் மூட்டின போதும் விலகாத மேகம். ஆமே, ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகலை, அகலவே இல்லை. நீங்கள் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் யோசிச்சுட்டே வாங்கல. ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போகும்போது எத்தனை நாட்கள் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து அநேக காரியங்களை கொடுத்து நம்மளுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் வேண்டாம் என்று நம்ம தூரம் ஓடின நாட்கள் அநேகம் உண்டு. ஆண்டவரை மறந்த நாட்கள் அநேகம் உண்டு. ஜெபிக்க மறந்த நாட்கள், வேதம் வாசிக்க மறந்த நாட்கள், ஆண்டவரே நான் ரொம்ப பிஸின்னு சொன்ன நாட்கள் அநேகம் உண்டு. நேரம் இல்லைப்பா, விருப்பம் இல்லைப்பான்னு சொன்ன நாட்களும் உண்டு, இல்லை? ஆனாலும் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகலையே, அவருடைய அன்பை நம்ம விட்டு எடுக்கவே இல்லையே, நம்மளுக்கு ஒருவேளை சாப்பாடு அவர் கட் பண்ணலையே. யோசித்து பாருங்க. ஆண்டவர் விட்டு எத்தனை நம்ம தூரம் போய் எவ்வளவு பாவம் செய்து எவ்வளவு துரோகம் செய்த போதிலும் நம்மளை விட்டு விலகாத மேகம் ஒரு நிமிஷம் கூட நம்மை விட்டு விலகலை. அவருடைய அன்பின் கரத்தினால நம்மளை மூடி பாதுகாத்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த அவருடைய அநாதி அன்பு. ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக தேவன் நம்ம இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறாரோ, இந்த குடும்பத்தில் இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறாரோ, அது நிறைவேறுகிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஆமென். நம்மை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், என்ன இருந்தாலும் அவர் நடத்துவார். நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நம்ம நினைக்கலாம் இந்த ஜனங்கள் நேரடியாக ஆண்டவர் நடத்தின அநேகர் பேசுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் அப்பெல்லாம் நேரடியாக பேசினாரு, நேரடியாக சொன்னார், நேரடியாக மேக ஸ்தம்பத்தில் நடத்தினாரு, அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தாங்க, அதனால் அவங்க நடந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படிலாம் சொல்கிறதுக்கு முடியலையே, அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டுறாரே, பேச மாட்டுறாரே. அப்படி டைரெக்டாக சொல்லிட்டாருன்னா நான் அவர் சித்தத்தை நாங்கள் செஞ்சுட்டு போயிடுவோமே. அநேக நேரத்தில் நம்ம அப்படிலாம் யோசிக்கிறோம். ஆனால் எதை வைத்து நம்ம உறுதிப்படுத்துவது? கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், பேசுகிறார், நம்மை நடத்துகிறார் என்று யோசித்து பாருங்க. நம்மளுக்கு ஒரு கவலை, கஷ்டம், ஒரு கண்ணீர், நம்மளுக்கு ஒரு வேதனை, இல்லை ஒரு துக்கம், தொண்டை அடிக்கிற ஒரு காரியம் வரும்போது திடீர்னு நம்ம வீட்டில் தான் ரொம்ப நாளாக ஒரு வசனம் ஒட்டியிருக்கோம், ரொம்ப நாளாக இருக்கும், நம்ம தான் ஒட்டியிருப்போம். திடீர்னு நம்ம ஒரு கவலையோடு கண்ணீரோடு அப்படியே அந்த சவுத்தை பார்க்கும்போது அந்த வசனத்தில் இருக்க அந்த காரியங்கள், வசனம் நம்மோடு கூட பேசும். உண்மை தானே? கேலண்டரில் திடீரென்ற ஒரு வார்த்தை இல்லை கண்ணில் படுதா, அந்த வசனம் நம்மளோடு கூட பேசுகிறதா இருக்கும். திடீர்னு நம்ம சர்ச்சுக்குள்ளே நுழையும் போது, ஆராதனையில் இல்லை மெசேஜில், இல்லை காரில் போகும்போது எங்கேயாவது ஒரு வார்த்தை நமக்கு முன்பதாக ஒரு ஆட்டோவில்
ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை மூலமாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, போதுமே இல்லை? நம்ம அப்படியே பயங்கர ஏக்கத்தோடு, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கே, இப்படி ஒரு அடைக்கப்பட்ட காரியமாய் நான் இருக்கிறேனே, என்ன என்ன ஆண்டவரே நீங்கள் நடத்துறீங்களா, நீங்கள் தான் கூட இருக்கீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் எங்கேயாவது ஒரு வார்த்தை எப்படியாவது இல்லை. இந்த சர்ச்சு டைமிங் அடிக்கும்ல, இந்த சிஎஸ்சி சர்ச்சிலெல்லாம் வச்சுருப்பாங்க, அதில் இருக்கிற வார்த்தைகள் திடீர்னு எங்களுக்குலாம் ஹாலிங் பெல் வசனம் தான். ஹாலிங் பெல் யாராவது அழுத்துனாங்கன்னா வசனம் கேட்கும். அப்படியே ஆச்சரியமாய் என்ன சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோமோ அந்த வசனம் அப்படியே அந்த யாராவது அழுத்தும் போது அந்த வசனம் நம்மளுக்கு கேட்கும். அநேக நாட்கள் அந்த வசனம் ஆறுதலை கொடுத்திருக்கிறது. எத்தனை அற்புதமாய் கர்த்தர் நடத்துகிறார். இதுதாங்க அவர் நடத்துகிற விதம். நம்ம கூட அவர் வார்த்தையானவர் கூடயே இருக்கிறாரு. நிச்சயமாய் நமக்கு வைத்திருக்கிற காணானை நம்மளுக்கு கண்டிப்பாக பார்க்க செய்வார். நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். எப்போ இந்த மேக ஸ்தம்பம் வந்தது, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது வரல. எகிப்தை விட்டு வெளியே ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும் வழியில் நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தியர் கிட்ட நெருங்கும் போது, இஸ்ரவேலரை பிடிக்க பக்கத்தில் வரும்போது அவர்கள் கண்காண இந்த மேகஸ்தம்பம் இறங்கினதை நம்ம பார்க்கிறோமாமே. நம்ம கதவு அடைத்தவர்கள், நம்மளுடைய வாசலை அடைத்தவர்கள், நம்மளுக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மளுக்கு விரோதமாய் இருப்பவர்கள், நம்மளுடைய சத்துருக்கள், நம்மளுக்கு விரோதமாய் வேலை செய்கிற தந்திரக்காரர்களுடைய கண் காணதான் கர்த்தர் இந்த அற்புதம் செய்வார். ஆமே. பார்வோன் சொல்றான், வனாந்திரம் அவர்களை அடைத்திருக்கிறது, அவர்களை மேற்கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா கர்த்தர் விடல. அதே பார்வோன் கண் காணதான் மேக ஸ்தம்பமாய் இறங்கினார், மகிமையின் மேகமாய். இவர்களை பிடிப்பதற்கு 600 ரதங்கள், 1000 சேனைகள், நமக்கு நிகர் யாரும் இல்லை. இவர்களை அப்படியே அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு இதில் வர்றான் இல்லை. அவனுடைய இமேஜின்லாம் யோசித்து பாருங்க. கண்டிப்பாக இத்தனை எங்கேயும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, எல்லாரையும் திரும்ப இழுத்துட்டு அடிமைகளாக்கிடுவோம். ஆனால் கர்த்தர் விட்டாரா? இல்லை இல்லை. அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவர் விடுதலை பண்ணிட்டார்னா அது எவனாலும் திரும்ப மாற்ற முடியாது. ஆமென். ஒரு வழி அடைக்கப்பட்டா 7 வழியை கர்த்தர் நமக்காய் திறப்பார், பூரணமாய் திறப்பார். அப்பேற்பட்ட அற்புதமான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். ஆமென். கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தி பெனினால் அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஆமென். பெனினாளுக்கு தெரியல அடைக்கப்பட்டதின் காரணம் இஸ்ரவேலை ஆளும் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறார் என்று. ஹல்லேலூயா. அன்னாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்றைய பார்வையில் தயவு பெற்றவள் அர்த்தம். பெனினாள்னா விலையேற பெற்ற கல். இது யாருடைய பார்வையில்? மனிதர்களுடைய பார்வையில். ஏன்? பெனினாளுக்கு எல்லாமே இருக்கு இல்லையா, ஆனால் ஆண்டவர் இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் ஆண்டவர் இருக்கார். ஆமே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். தயவு பெற்றவளின் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டாலே ஒரு மாபெரும் அற்புதம் வெளியே வரும் இல்லையா. கர்த்தர் அடைத்திருந்தார் என்றால் மிகப்பெரிய தீர்க்கதரிசி வெளியே வந்தார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கென்று வைத்திருப்பது ஒரு சாதாரண காரியம் அல்லைங்க, எக்ஸ்ட்ராடினரி. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா இஸ்மவேல் தான். எனக்கு வேணும் 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 வேணும்னு கேட்டோம்னா அது அவசரப்பட்டாலே இஸ்மவேல் தான். அவரா திறந்தால், அதுவரை நம்ம காத்திருந்தோம் என்றால் ஈசாக்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். சின்னதாக கொடுக்கணும் அப்படின்னா எப்போவோ ஆண்டு கொடுத்துருப்பார் இல்லையா. நம்ம அது போதும் நினச்சிங்கன்னா கொடுத்துருவார். போதும், இவ்வளோ போதும் ஆண்டவரே, என்னுடைய அறிவுக்கு என்னுடைய எதுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை இது போதும் அப்படின்னா அதை கொடுத்துட்டு போயிடுவார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், தரிசனம், நன்மை, ஆசீர்வாதம் எல்லாம் மிகப்பெரியது, விஸ்தாரமானது. நமக்கென்று மிகப்பெரிய காரியம் ஆயத்தமாக இருப்பதால் இந்த அடைப்பு இருக்கு. நிச்சயம் அவருடைய நேரத்தில், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் திறந்தார் என்றால் அதை யாரும்
அடைக்க முடியாது. கர்த்தர் அடைத்தார் என்றால் யாரும் திறக்க முடியாது. ஈசாக்கு துறவு தோண்டினாரு. ஏசைக்கு தோண்டும் போது பிரச்சனை பண்றாங்க, சித்தனா தோண்டும் போது பிரச்சனை, எல்லாத்தையும் தூத்து போட்டாங்க, அடிச்சு போட்டாங்க. ஆனா ரெகபோத்தை கர்த்தர் திறந்தார். ஆமென். அது யாரும் அடைக்க வரல, அடைக்கவும் முடியல. மாபெரும் விசாலமாய் ஒரு ஊற்று பெருக்கெடுத்து ஓடியது. விவசாயமே செய்கிற அளவிற்கு அவ்வளவு பெரிய ஊற்றுங்க. தேசத்தில் பெறுகிற அளவுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். மனிதர்கள் எந்த திசையை வேண்டுமானாலும் அடைக்கலாம், ஆனால் பரலோக திசையை அடைக்க முடியாது. அது எங்கிருந்து எப்படி வரும், எப்போ வரும் தெரியாது. கர்த்தர் நினைத்தால் எப்படி வேணாலும் திறக்க முடியும், அடைக்கப்பட்டதை உடைத்தெறியவும் முடியும். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியா 1 சாமுவேல் 23:7 வாசிக்கிறோம். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் சொல்லுது, சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. பரலோகம் ஒரு காரியத்தை அனுமதிக்கல அப்படின்னு சொன்னா, என்னதான் நம்மளுக்கு எதிராய் சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அநேக நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பயம் வருது இல்லை, ஒரு மரண பயம் வருது இல்லை, ஆண்டவரே நான் போயிடுவணும், அவ்வளோதானா என் வாழ்க்கை இல்லை. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு சுகவீனம் வரும்போது, இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில், அவ்வளோதானா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இல்லை. அநேக நேரத்தில் இந்த மரண பயத்தை சத்துரு கொண்டு வரான்ல. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இந்த ஒரு முடி கூட அவனால் எடுக்க முடியாது. பரலோகம் அனுமதிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. பரலோகம் சொல்லணும் இல்லை, நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே எழுதப்பட்டாயிற்று. தாவீதுக்கு எல்லா பக்கமும் அடைப்பு, எங்குமே போக முடியல. அதனால தான் அவர் அழுதுகிட்டே இந்த சங்கீதம் 22 பாடுறாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. 12ஆம் வசனத்தை சொல்லுவார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பழுத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. எல்லாம் நீ சூழ்ந்திருக்குப்பா. ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. நிம்மதியாக சாப்பிட முடியலப்பா, தூங்க முடியலப்பா, என்னால் எந்த காரியமும் செய்ய முடியல. யார்கிட்ட பேசினாலும் சத்ருவா தெரியுறான், யார் போய் எந்த நேரத்தில் போட்டு கொடுப்பான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எந்த நேரத்தில் சவுல் எங்கே வந்து அட்டாக் பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது. யோசித்து பாருங்க. பயந்து பயந்து, உயிருக்கு பயந்து, மரண பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, மரண பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். ஆனால் அந்த அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார், எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கட்டளத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்னை காக்கிறவர் உறங்காய். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஏன்னா அவர் தூங்குறதே இல்லை. தாவீது தூக்கத்தையே மறந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. என் கண்ணெல்லாம் அப்படி அப்படி எரியுதுப்பா, அவ்வளோ கஷ்டமா இருக்குப்பா, அவ்வளோ புலம்புவார். ஆண்டவரையும் சேர்த்துக்குவார். நீங்களும் தூங்க மாட்டீங்களப்பா, நம்ம வாங்க, நம்ம வந்து தூங்காம நம்ம விழித்திருந்து ஆண்டவருடைய நான் செய்கைகளை நான் விவரிக்கிறேன், நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஆண்டவரோடு கூட அந்த உறவாடுற அந்த ஒரு அனுபவம் அற்புதமா, இந்த தனிமையில கர்த்தரோடு இணைகிற ஐக்கியப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னும் க்ளோஸ் ஆகிறது, ஆண்டவருடைய உறவு அதிகமாகிறது இல்லை. நம்மளாம் ஜெபம் அப்படின்னாலே ஜெபமா, அது வந்து ஒரு மணி நேரம் பண்ணணுமா இல்லை, ஜெபிக்க மறந்துட்டோம். அப்படிங்கிறத விட அப்பாவுக்கும் எனக்கு இருக்கிற உறவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா இந்த காரியம் நம்ம சொல்ல மாட்டோம். எனது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க மறந்துட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் அப்பா இருக்கிறாங்க, ஒரு உறவு இருக்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உறவு இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட பேசாமல் நம்ம இருந்துருவோமா? கண்டிப்பாக போய் அவங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேசுவோம், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம், அவங்களோட கூட உறவாடணும்னு நினைப்போம். இப்போ நம்ம அப்பா கூட உறவாடுறதாங்க ஜெபம். அந்த உறவாடல் எப்பொழுதும் இருக்கணும், அந்த ஐக்கியம் இருக்கணும். அது இருந்தாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெபத்தில் உட்காந்துருவோம். அப்பா கூட இன்னைக்கு பேசலையே, அப்பா கூட இன்னைக்கு நான் வந்து இந்த காரியத்தை சொல்லணும்னு நினச்சேன், அப்பாட்ட சொல்ல மறந்துட்டேன், ஓடி போய் சொல்லுவோம். அந்த உறவுக்குள்ளே வந்துட்டாலே போதும். இந்த உறவு
தாவீதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப இருந்தது. உண்மை அதுதான். அதனாலதான் என்ன காரியமா இருந்தாலும் உடனே அப்பாட்ட சொல்லுவார், உடனே அப்பாட்ட விசாரிப்பார், உடனே எல்லா காரியம். அப்பா நான் இந்த போருக்கு போகலாமா, இது பின்தொடரலாமா, இந்த காரியம் எனக்கு நடக்குமா, இல்லை நான் இந்த இந்த திசையில போகலாமா, இந்த செயலை செய்யலாமா, ஒவ்வொரு காரியமும் அப்பாட்ட போய் விசாரித்தான் விசாரித்தான் கேட்டான். இல்லை அதனாலதான் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த உறவுக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம். ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா ஆண்டவருடைய சமூகம் தான். அப்பா சொல்லுங்கப்பா, இந்த காரியம் இப்படி எனக்கு எதிராக இருக்கு, நான் என்ன செய்யட்டும், நான் என்ன பண்ணட்டும். அற்புதமான உறவுங்க. அப்பா பிள்ளைன்ற உறவுக்குள்ள வந்துட்டோம்னா ஜெபிக்க மறக்கவே மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துருவோம். இந்த உறவு தான் அவரை இன்னும் ஆண்டவருக்குள்ள ரொம்ப டீப்பாக கொண்டு போச்சு. இல்லை இந்த அடைப்பையும் அவர் புரிந்து கொண்டார். ஒரு நாள் அது ஆச்சரியப்பட வைக்கும் என்று சொல்றார். அதே சங்கீதத்தில் 30ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஆமே, நிச்சயமாய் இந்த அடைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கர்த்தருடைய சந்ததியை உருவாக்குவதற்காக. அநேகர் நினைக்கிறாங்க கர்த்தரே இவர்களை அடைத்து போட்டார் என்று. அடைத்ததுடைய காரணம் எதிரி கையில சிக்க வைக்க அல்ல, எதிரிட்ட இருந்து காப்பாற்ற இந்த அடைப்பு. தாவீதுக்கு இந்த சந்ததியில தான் யூத ராஜசிங்கம் வருவார். யூத ராஜசிங்கமாய் நம் தேவாதி தேவன், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற தேவனாகிய கர்த்தராய் வரப்போகிறவர். ஆமென். நம்மை அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ மிக பெரிய நன்மைக்காக, மிக பெரிய ஆசீர்வாதத்திற்காக, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பிற்காக, அவர் மகிமை வெளிப்படும்படியாக. அதுவரையில் கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கியிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆமென். நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய், இந்த ஒரு காரியம் தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கோம். அடைக்கப்பட்ட தோட்டமாய், ஹல்லேலூயா. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய். ஆமென். மொத்தத்தில் தேவன் உலாவுகிற ஒரு தோட்டமாய் நம்மை பார்க்கிறார். அடைக்கப்பட்ட தோட்டத்தில் தான் கர்த்தர் உலாவுகிறார். ஆமென். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடைக்கப்பட்ட நிலைமை அங்க மிகப்பெரிய ஒரு சந்ததி, கர்த்தருடைய சந்ததியை உருவாக்குவதற்காக. அன்னாளுடைய அடைப்பு தீர்க்கதரிசி வருவதற்காக. தாவீதுடைய அடைப்பு யூதராஜ சிங்கம், மகா தீர்க்கதரிசியானவர், இவ்வுலகத்தின் இரட்சகர் வருவதற்காக. இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கலாம். ஏற்ற வேலையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை மறந்து போகாதீங்க. நம்மளுடைய சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாய் வருவதற்காக இந்த அடைப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசித்தாமேன்னு சொல்றீங்க? அதனால எந்த ஒரு காரியத்தை நினைத்து கவலைப்படாதீங்க. இந்த நன்மை எனக்கு இன்னும் வரலையே, இந்த காரியம் வரலையே, இது அடைக்கப்பட்ட காரியமா இருக்கு, நான் எதுவுமே மூவ் பண்ண முடியலையே, எந்த சைடு போனாலும் என்னை இடிக்கிறாங்க, எந்த சைடு போனாலும் எனக்கு பிரச்சனை பண்றாங்க, எந்த சைடு போனாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்து கொண்டு இருக்கிறது என்று நீங்க நினைத்தால், கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பதற்காக தான் இந்த காரியத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு நன்மை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு நன்மையினால தேவன் நம்மை நிரப்பும்படியாக இந்த அடைக்கப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கு. இப்ப நம்மளுக்கு புரியாது, ஏன் ஆண்டவரே இந்த காரியம், ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் அடைக்கப்பட்டதின் காரணம் நிச்சயமாய் ஒரு நாள் புரியும். இதற்காக தான் என்னை அடைச்சு என்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறீங்களப்பா, இதற்காக தான் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் என்னை வைத்திருக்கிறீங்களப்பா, எனக்கு இந்த இவ்வளோ பெரிய நன்மை வருவதற்காக, இந்த எதிரிட்டிருந்து என்னை பாதுகாப்பதற்காக தான் இத்தனை பாதுகாப்பாப்பா. இவ்வளோ நீங்கள் எனக்காக சிரமம் எடுத்து எனக்காக இவ்வளோ காரியங்களை நீங்கள் செய்துட்டு இருக்கீங்களேப்பா. ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. பார்வோன் சொல்லலாம், வனாந்திரம் இவர்களை அடைத்திருக்கிறது. பெனினால் சொல்லலாம், சவுல் சொல்லலாம், கர்த்தர் அடைத்திருக்கிறார் என்று. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொன்றும் நன்மைக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நான் கர்த்தரால் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்.
ஹalleluya. கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அவர் என்னை பாதுகாக்கும்படியாக நான் அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறேன். என்னை வழி நடத்தும்படியாக என்னில் அவர் உலாவும்படியாக நான் அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறேன். என் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறேன். ஏனென்றால் என் தகப்பன் அவர் நல்லவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் நன்மைக்கே. ஹalleluya, ஹalleluya. சொல்லுவோமா ஹalleluya. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. என் ஆதாரமே, என் ஆறுதலே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆறுதலே, அழைத்த அழைப்பின் காரணரே. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. சொல்லுவோமா? எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். நன்றி தகப்பனே. அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்வியை கேட்கறத விட்டுட்டு அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் என் கர்த்தர் அனுமதித்த காரியங்கள். என்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம்.
இது எல்லாம் என் கர்த்தர் செய்தார் என்றால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய பலனை நான் கொடுப்பதற்கு, மிகப்பெரிய விளைச்சலை நான் கொடுப்பதற்கு, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு, சத்துருவின் கையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நீர் எது செய்தாலும் அது நன்மைக்கே, நன்மைக்கே, நன்மைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதும் நன்மைக்கே, இனி நடக்க போவதும் நன்மைக்கே. அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அற்புதமாய் எங்களை வழி நடத்திட்டு வர்றீங்க. உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய ஆவியினால, உம்முடைய பலத்தினால, அப்பா உம்முடைய கரத்தினால எங்களை வழி நடத்திட்டு வர்றீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் நடத்தி வந்தீங்களேப்பா. ஆண்டவரே அற்புதமாய் நடத்தி வந்தீங்களே சுவாமி, ஆச்சரியமாய் நடத்தி வந்தீங்களே. பரம கானானுக்குள் கொண்டு செல்ற வரைக்கும் ஆண்டவரே அந்த மேக ஸ்தம்பம் விலகலையே, அக்கினி ஸ்தம்பம் விலகலையே. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்து ஆச்சரியமாய் நடத்தினீங்களே அப்பா, ஸ்தோத்திரம். அதே போல அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஏற்ற நேரத்துல அற்புதமாய் இஸ்ரவேலை ஆளும் ஆண்டவரே அப்பா ஒரு அற்புத தீர்க்க தரிசியை கொடுப்பதற்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே தாவீதை அடைத்து வைத்ததன் காரணம் என் தேவன் ஆண்டவரே உமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு அதிகமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எனக்கு பிரியமான பிள்ளை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே மிகப்பெரிய ஒரு ராஜாவாய் அவனை உயர்த்துவதற்காக, அவனுடைய சந்ததியிலிருந்து நீர் வருவதற்காக எல்லாம் உம்முடைய அற்புதமான திட்டம் அப்பா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையில தடைபடாது. நிச்சயமாகவே நன்மைக்கு ஏதுவாய், சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை தான் எங்களுடைய வாழ்க்கையில செய்றீங்க. அதற்காய் நன்றி. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாதபடி அப்பா ஸ்தோத்திரம் உற்சாகமாய் என் தேவனுக்காய் ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாட்சி எதுவும் இருக்கா? சாட்சி இல்லை என்றால் நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அப்பா பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் தகப்பன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீரே, எங்களை வழிநடத்தினீரேப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த அந்த அற்புதமான மினிஸ்ட்ரிக்காய் நன்றி. என் ஆவியானவர் நடத்துகிற அற்புத ஊழியம் ஆண்டவரே தகப்பனே நீர் ஆச்சரியமாய் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஆண்டவரே அப்பா. சத்தியத்தை சத்தியமாய் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்கும்படியான பாக்கியத்தை நீர் இந்த நாட்கள்ல அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி. எங்களை வழி நடத்துங்கப்பா அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நீர் கொடுத்த அற்புத வார்த்தைக்காய் நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொன்ன அப்பா ஸ்தோத்திரம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் என்று கர்த்தருடைய பார்வையில எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பேற்பட்ட ஆண்டவரே அற்புதமாய் நீர் வைத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நன்மைக்கே என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் கர்த்தரை நாங்கள் இன்னும் ஆராதிக்க, இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளும் கர்த்தர் ஆண்டவரே நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மைகள் வரட்டும் அப்பா. என் தகப்பன் ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுத்து நீர் உயர்த்துவீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் முத்திரையிட்டிருப்பதற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.